சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆம்புலன்ஸை அடுத்து ஆட்டோ சேவை. சென்னையை கலக்கும் கேபிஒய் பாலா. நான் ஜோக்கு சேகரிக்கும் கலைஞன், வாக்கு சேகரிக்க மாட்டேன். குபீரனை எழுந்த சிரிப்பலை. அண்ணா நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞன், வாக்கு சேகரிக்கிற. தனியார் தொலைக்காட்சிகளில் நடந்த நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமாக தமிழக மக்களிடம் பிரபலமானவர் பாலா. இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது அவ்வப்போது திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். அத்தோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார். மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்து தனது திறமையால் படிப்படியாக வளர்ந்து வரும் இவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறந்தாங்கியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் ஆம்புலன்ஸ் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதில் கிடைத்த மகிழ்ச்சி பாலாவை மறுபடியும் இதுபோன்ற உதவிகளை செய்ய வைத்துள்ளது. அறந்தாங்கிக்கு பிறகு சத்தியமங்கலம் அருகே உள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் குன்றி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆம்புலன்ஸ் ஒன்றை மறுபடியும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படியே மலை கிராம மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்த பாலா அடுத்தடுத்து சுமார் 3 ஆம்புலன்ஸிற்கும் மேல் தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் வாழும் ஏழை மக்களுக்கு தன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளையும் செய்து வருகிறார். சென்னையில் மிக்ஜாம் புயலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அனகாபுத்தூர் பகுதிகளில் 200 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் என 2 லட்சம் ரூபாயை தனது சேமிப்பில் இருந்து அள்ளி கொடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அது மட்டுமல்லாமல் உடல்நலம் குன்றிய ஒரு பெண்ணிற்கு தன்னால் முடிந்தது என கூறி 1 லட்சம் ரூபாயை நவம்பர் மாதம் வழங்கியிருந்தார். அதே சமயம் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கு தன்னால் முடிந்த 30,000 ரூபாயை பணம் கொடுத்து மருத்துவ செலவிற்கு உதவியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரம் பகுதியில் முதியவர் ஒருவர் உடல்நிலை சரியில்லாத நிலையில் ஆட்டோவில் செல்லக்கூட பணம் இல்லாமல் நின்றுள்ளார். இதனை கண்ட பாலா அவருக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கு செல்லும் முதியோர் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு உதவும் வகையில் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என நினைத்துள்ளார். இதனையடுத்து இந்த பகுதியில் ஒரு ஆட்டோ வாங்கி அதற்கென்று தனியாக ஓட்டுநர் போட்டு நிரந்தரமாக ஆட்டோவை இயக்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளார். அதன்படி சென்னையில் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் செல்ல பணமில்லாமல் தவிக்கும் ஏழை மக்களுக்கு உதவும் விதமாக இலவச ஆட்டோ ஒன்றையும் நடிகர் பாலா வழங்கியுள்ளார். ஆட்டோ உதவி தேவைப்படுவோர் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை 9176878751 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் கொடுத்துள்ளார். இந்த ஆட்டோவில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு செல்லும் இலவச வாகனம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலா, மருத்துவத்திற்காக பேருந்தில் செல்ல காத்திருப்பவர்கள் அவசரத்திற்கு ஆட்டோ பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது. இதனால் இவ்வாறு ஆட்டோவில் செல்வது எல்லோராலும் முடியவில்லை என்பதால் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இலவச ஆட்டோ சேவையை தொடங்கி இருக்கிறோம். இந்த இலவச ஆட்டோ காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கும் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் அனகாபுத்தூர், பம்பல், பல்லாவரம் போன்ற இடங்களை சுற்றியுள்ள மக்கள் மருத்துவத்திற்காக இந்த ஆட்டோவில் பயணிக்கலாம். பிற பகுதிகளுக்கும் விரைவில் செயல்படுத்துவேன் என கூறிய பாலா, ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பெட்ரோல் செலவினை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். அப்போது இப்படியெல்லாம் செய்து அரசியலில் குதிக்கும் ஆசை உள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த பாலா, அண்ணா நான் ஜோக்கு சேகரிக்கும் கலைஞன், வாக்கு சேகரிக்க கலைஞன் இல்ல என கூறி அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்பை வரவழைத்துள்ளார். இது தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்ட ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தேன். கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்தினாங்க. அதுக்கு அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்,
ஆட்டோல போனா காசு அதிகமாகுது, அதனாலதான் ஒரு பஸ்ல போறாருன்னு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமால ஆமா ஒரு எல்லாருமே சராசரி கஷ்டப்படுறவங்க தான், மிடில் கிளாஸ் தான், எல்லாருமே ஒரு 250 ரூபா 300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு, பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்ல. சரி ஓகே பண்ணி வச்சுருந்து ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசிச்சோம், சரி ஓகே ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்க அனகாபுத்தூர் பிரிட்ஜ்லேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்ல நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு, ஃபியூல நானே போட்டுக்கிறேன். நீங்க வந்து இந்த பெல்ட்ல எங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா போதும், எங்க கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோம்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் அடைஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல, நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ் எல்லாம் போறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால முடிஞ்சு நான் பண்றேன். இதுல எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா அதாவது அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட், ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. முதல் வந்து எங்க ஏரியால இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதை கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட இருக்க காசு தான் பண்றேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்க எதாவது சொன்னாங்க, நீ படம் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ற, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்றேன். இது வந்து 3 மாசமா கனவு படம், கனவுல ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும் நம்புறேன். பாலா போயிட்டு இருக்காரு, ஒருவிரல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒருவியல் புரட்சி தானே, மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவியல் புரட்சி, இந்த ஒருவியல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதாவது நீ கேட்டீங்க எதாவது என்ன கேட்டீங்கன்னா தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ணல, உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். இல்ல இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சாப்பிட்டுதான் இந்த வண்டி. ஆமாண்ணே ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனோம்னா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போறதா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோல போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து நீங்க மற்றபடி முதியோர்கள் எல்லாம் போய் வர அடுத்த இடத்துக்கு முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனா இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். போலாண்ணே கண்டிப்பாண்ணே. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வந்துருந்தா நீங்க காசு எதுவுமே தர வேணாம், நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபா இருங்களே, எங்களுக்கு அது போதும். ஆமாண்ணே. பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தில் ஈடுபட்டுருக்காரா, நெத்தியில பட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா கடல் பக்தி அதிகம், ரொம்ப கடல் பக்தி அதிகம். ஆமாண்ணே நிச்சயமா கடல் பக்தி அதிகம், நிச்சயமா. அது கேட்குங்க, ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி. இதுக்கு மற்ற மக்கள் நான் ஒத்துழைப்பை கொடுக்கணும். ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்துல எங்க ஏரியா ஃபுல்லா அந்த ஆட்டோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட எல்லாரோட ப்ளஸ் மீடியால எல்லாரும் சப்போர்ட் தேவை. ஏன்னா அந்த நம்பர் போய் சேர்ந்தாதான் மக்கள் வந்து ஒரு நாள் பயனடைவாங்க. பார்ப்போம், இது இன்னும் நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சிங்கிள் மேனா உதவி செய்றீங்க. நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்களா? ஏன் சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்க, இது எல்லாருமே வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன்? பண்ண போறோம், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே, பண்ணா எல்லாமே இல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க. நிறைய செலிபிரிட்டி வந்து பண்ணியும் பேசுறேன். நம்ம சசிகுமார் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் தான் வந்தாங்க. இவங்க சொல்ல முடியாது, நிறைய அதெல்லாம் கேக்குறாங்க. ஆனா நம்ம அதை கேக்குறாங்க, அதுவே போதும், மத்தபடி நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன். இதுக்கப்புறம் இன்னும் பக்கத்து ஏரியாவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும் எனக்கு. அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே, அரசியல் இல்லண்ணே ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்றது தேர்தல் அதான் கிடையாது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சது என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றேன், எந்த ஒரு பண்டி யார்ட்டையும் வாங்காம, அவ்வளவுதானே. நன்றி.
கண்டிப்பா நீங்க வந்து இந்த பகுதியில வந்து இந்த வாக்கு சேகரிக்கணும். அண்ணா அண்ணா இல்லண்ணா அதுதான் பண்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். அரசியல் சப்போர்ட் அவனை கூப்பிட்டு கூட்டம் பண்ணுவீங்களா? ஆனா புத்து இருக்க பக்கத்துல அண்ணா, இல்ல அந்த அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது, அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நமக்கு தகுதியும் கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு பாரு. இல்லடா, துணை முதல்வரே நாளைக்கு வரப்போறேன்னு சொல்றாங்க. இல்லண்ணா கிடையவே கிடையாதுண்ணே. நான் வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா நீ ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் தான் பண்ணுவோம், பொறுமையா பண்ணோம். அதெல்லாம் ஒரு டிராப் கூட கிடையாது. நன்றிங்கண்ணா. இது எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு ஏதாச்சும் 2 மாசத்துல, அது சோப்ரவசம் ஆயிருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி தான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம், ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப 12 hours இது பண்றோம், 24 hours பண்ண நினைக்கிறோம். பக்கத்து பத்தியா கூடி சீக்கிரம் பண்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.